செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே எனும் பாவேந்தனுடைய வரிகளை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்விற்கு புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஐயா சேலாபதி ஐயா, நொச்சியம் சண்முகநாதன் ஐயா, ஐயா அருள்மொழி ஐயா, குரல்மொழி ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்விலே இனிமையாக தொடக்கத்தில் பாடல்களை பாடிய மதிப்பிற்குரிய சகோதரி செசிலி அவர்களுக்கும், லால்குடி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், சமயபுரம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இனிமையாக தொடக்கத்திலே புரட்சி பாவேந்தருடைய பாடல்களை இங்கே பாடினார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கிய ஐயா வனத்துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் சோலை இனியன் ஐயா அவர்களுக்கும், புரட்சி கவியில் உதாரணனுடைய அந்த நிலவை பார்த்து பாடுகின்ற அந்த காட்சியை இங்கே நம்மிடையே பாவேந்தனுடைய பாடல்களை இங்கே அப்படியே எடுத்து சொன்ன கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், மாவட்ட மைய நூலகத்தினுடைய வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் ஐயா கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்துடைய தலைவர் ஐயா வி கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக ஐயா அவர்கள் இருந்த பொழுது நான் ஐயாவுடைய தலைமையில் 4 ஆண்டுகள் பணியாற்றினேன். மிகவும் இந்த பொற்காலம் என்று சொல்வார்களே, உண்மை அதுதான். எனக்கு பொற்காலமாக தான் இருந்தது. எல்லோரையும் எவ்வித வேறுபாடும் பாகுபாடுமின்றி அன்போடு அரவணைத்து மிக சிறப்பாக கடமையாற்ற தூண்டக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால், நாம் சம்பளம் பெறுகின்றோம், அந்த மனசாட்சியோடு நமக்காக மனசாட்சியோடு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு 100% இல்லாவிட்டாலும் கூட ஓரளவிற்காவது இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஏன்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளை ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கிற பொழுதுதான் லட்சக்கணக்கில் பணம் கட்டிவிட்டு அங்கே பாடம் நடத்தவில்லை, வகுப்புக்கு வந்து ஆசிரியர் வரவில்லை, வந்திருந்தும் வரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போமோ அந்த சூழ்நிலையை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த மாணவர்களை நமக்கு தெரிந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களில் நானும் ஒருவன் என்கின்ற வகையிலே மிக சிறப்பாக ஐயாவுடைய துறைத்தலைவருடைய வேலையை பணியாற்றினோம். இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிற ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். இங்கே நிறைவுரையாக, இந்த நிகழ்ச்சியின் நிறைவுரையாக சொல்ல இருக்கக்கூடிய ஐயா குரல்மொழி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியுடைய மேனாள் தமிழ்துறை பேராசிரியர் ஐயா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு நூலினை அன்பளிப்பாக அளித்த திருவரும்புரை சேர்ந்த அரசியலிலன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகின்றிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், பேராசிரியர்கள், தமிழ் சான்றோர்கள், ஆசிரியர்கள், தமிழ் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேராசிரியர் அலிபின் இசா அவர்கள் மிக சிறப்பாக பாவேந்தருடைய அழகின் சிரிப்பினை இனிமையான குரலோடு அவர் பயன்படுத்திய ஓமைகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் பெயர் விடுபட்டு இருந்தால் உங்களுக்கும் உங்களையும் வரவேற்று உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசனுடைய
பொது உடைமை சிந்தனைகள் என்கிற தலைப்பில் இங்கே நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நம் சமூகம், மானுட சமூகம் முதலில் காடோடிகளாக, வேட்டை சமூகமாக, நாடோடிகளாக, நிலப்பிரபுத்துவ சமூகமாக, முதலாளித்துவ சமூகம், இப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்திலே போட்டி, யார் உலகத்தில் முதல் பணக்காரர், உலகத்தினுடைய 10 பணக்காரர்கள் யார், எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பவற்றிலேதான் கவனம் குவிக்க பெறுகிறது. ஆனால் நம்முடைய சமூகம் என்பது, மானிட சமூகம் என்பது உலகம் எங்குமே தொடக்கத்தில் எப்படி இருந்தது? மத வேற்றுமை இருந்ததா? ஜாதி வேற்றுமை இருந்ததா? எல்லோருக்கும் எல்லாம் தானே கிடைத்தது? அவரவர் விரும்பிய வகையிலே தானே மனமுடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பன பற்றியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இந்த சமூகம் 21ஆம் நூற்றாண்டில் அன்று முதல் இன்று வரை எந்த அளவிற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, இன்றும் இந்த சமூகத்திலே அறிவு வளர்ச்சி பெற்ற, கல்வி வளர்ச்சி உடைய, நாகரிகமுடைய சமூகத்திலே இன்றைக்கும் ஏற்ற தாழ்வுகளும், பெண் அடிமைத்தனமும், மூட பழக்க வழக்கங்களும், ஜாதி வேற்றுமைகளும், வறுமையும் இன்றைக்கும் இந்த சமூகத்தில இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. எப்பொழுது இந்த சமூகத்தில் இந்த மாற்றம், இதையெல்லாம் போய் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த நிலை எப்பொழுது உருவாகும் என்பதை நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த அறிஞர்கள், சான்றோர்கள், கவிஞர்கள் எல்லோரும் அவர்கள் பாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து சென்றிருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தால் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த ஒரு பொதுமை சிந்தனையை விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அல்லவா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண வேண்டும் என்கின்ற தம்முடைய எண்ணங்களை, அவர்கள் தம்முடைய அந்த சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு விட்டுவிட்டு சென்றிருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனும், பாரதியாரை அடியுற்றி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வந்த நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களும் இந்த சமூகத்திலே ஏற்ற தாழ்வுகள் எவையும் இருக்கக்கூடாது, ஆக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பெண்ணடிமை ஒழிய வேண்டும், ஜாதி ஒழிய வேண்டும், மத வேற்றுமை ஒழிய வேண்டும், மண் அடிமை தீர வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு தம்முடைய கவிதைகளில், அவருடைய எல்லா கவிதைகளிலும், காதல் பாடலிலும் கூட, அழகின் சிரிப்பில் கூட, புரட்சி கவியில் கூட, பாண்டியன் பரிசில் கூட, தமிழச்சியின் கத்தி என்பதில் கூட, குடும்ப விளக்கில் கூட, உலகப்பன் பாட்டில் கூட, சமத்துவ பாட்டில் கூட, இளைஞர் இலக்கியத்தில் கூட, எல்லா கவிதைகளிலுமே அங்கே இந்த சமூகம் பொது உடைமை சமூகமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை புரட்சி கவிஞர்கள் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய படைப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த சமுதாயம் எப்படி மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்கு சொல்கிறார். இன்றைக்கு உலகத்திலே போட்டி, இன்றைக்கு வல்லரசு செய்யக்கூடிய நாடுகள், மேலாண்மை செய்யக்கூடிய நாடுகள், இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யாவில் போர், இஸ்ரேல் காசா போர், எங்கு பார்த்தாலும் இந்த போரினால் மனித சமூகம் வீழ்த்தப்படுகிறது. மேலாண்மை செய்யக்கூடிய ஆதிக்க மனப்பான்மை உடைய, அது கீழ் நிலையில் இருந்து மேல்நிலை வரை எல்லோருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு அந்த ஆதிக்க மனப்பான்மை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உலகத்தில் பிற நாடுகளில் மட்டுமல்ல எங்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கே போரும் பகையும் பூசலும் போட்டியும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஏன் கற்றறிந்த சமூகத்தில் கூட, கல்வியாளர்களில் கூட வெளியிலே தெரியாது, உள்ளுக்குள்ளே ஜாதியத்தின் மீதும் மதத்தின் மீதும்
அவர்கள் தொடுக்கக்கூடிய அந்த மறைமுகமான கொடூரமான அந்த தாக்குதல் என்பது இன்றைய சமூகத்திலும் இன்றைய கல்வியாளர்கள் மத்தியிலும் இன்றைக்கும் அரசியலிலும் எல்லா நிலையிலும் இன்றைக்கு அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மனநிலை எப்பொழுது மாறுமோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்திலே ஒரு சமத்துவம் நிலவும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அந்த வகையிலே தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை, எண்ணங்களை எல்லாம் தம் வயப்படுத்தி கொண்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் பாடுகின்றார். பாரதியார் ஆகா எழுந்ததுவார் யுக புரட்சி என்று பாடினாரே. 1917ஆம் ஆண்டு ஏற்பட்ட நவம்பர் புரட்சியினால் இந்த உலக சமுதாயம் மாற்றப்பட்டது, ஓரளவிற்கு மாற்றம் அடைந்தது. இந்த மாற்றம் அடைந்ததற்கு வரவேற்று தான் ஆகா எழுந்தது பார் யுக புரட்சி என்று சொன்னார் பாரதியார் அவர்கள். அவற்றை ஒற்றி நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனும் பொதுவுடைமை கொள்கைதனை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம் என்று சொல்கிறார். இந்த பொது உடைமை கொள்கை, பொது உடைமை சித்தாந்தத்தை, சிந்தனைகளை இந்த உலகத்திற்கு தந்த காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவர்கள் இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த சமூகத்தில ஏற்றத்தாழ்வு, முதலாளி தொழிலாளி என்கின்ற அந்த பாகுபாடு நீங்கி எல்லோரும் எல்லாம் பெறுதல் வேண்டும் என்கின்ற சமநிலை அடைய வேண்டும் என்கிற நிலையை அவர்கள் கண்டார்கள். காரல் மார்க்ஸ் அவர்கள் மூலதனம் என்கிற நூலிலே இந்த சமூக மாற்றத்திற்கான சிந்தனையை விட்டு சென்றிருக்கின்றார். இந்த உபரி மதிப்பு என்று ஒன்றை சொல்லுவார். அந்த உபரி மதிப்பை பிரித்து கொடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு என்று சொல்வார். அதான் உபரி மதிப்பு. அப்போ இந்த நிலை வருகின்ற பொழுது சமூகம் மாறிவிடும், பொது உடைமை சமுதாயம் உருவாகும் என்பதை காரல் மார்க்ஸ் சொன்னதை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வர வேண்டும், பெண்ணடிமை தீர வேண்டும், ஏற்றத்தாழ்வு மறைய வேண்டும் என்று சொன்னதை பாவேந்தர் அவர்கள் பொது உடைமை கொள்கைதனை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம் என்று சொல்கிறார். ஆக இந்த பொது உடைமை சிந்தனையை மூளை முடுக்கெங்கும் சமுதாயம் எங்கும் அவற்றை நாம் பரப்ப வேண்டும். அப்படி பரப்பினால்தான் இந்த சமூகத்திலே ஓரளவிற்காவது ஏற்றத்தாழ்வு மறைந்து சமத்துவம் நிலவும் என்று சொல்கிறார். இப்படி தம்முடைய இந்த பொது உடைமை கருத்துக்களை, பாரதியாருடைய பொது உடைமை கருத்துக்களை பாடியுள்ளதை புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் சொல்கிறார். தன்னுடைய நாள் மலர்கள் என்கின்ற அந்த இதிலே சொல்கிறார், பாரதி பாட்டில் பற்றிய பொது உடைமை தீ எந்தன் பாட்டு நெய்யால் வளர்ந்து கொழுந்து விட்டறிந்து தொழிலாளரிடத்தும் உழைப்பாளரிடத்தும் உணர்வினில் உணர்ச்சியினில் மலர்ந்து படர்ந்ததை மறுப்பவர் யாரோ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் நாள் மலர்கள் என்கின்ற அதிலே சொல்கின்றார். ஆக பொது உடைமை கருத்துக்களை பாவேந்தர் அவர்கள் தம்முடைய தனி பாடல்களில் மட்டுமல்லாது தம்முடைய குறும் காவியம் போன்றவற்றிலும் கூட மிக சிறப்பாக பாடியிருப்பதை பார்க்கின்றோம். வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரே அல்லவா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவ செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வதை போல பிறப்பினால் யாரும் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை, அவரவர் செய்கின்ற தொழிலினால் தான். பேராசிரியர் பெருந்தகை சொன்னதை போல நான் தந்தை பெரியார் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது என்னை பேராசிரியர் கேட்டார், உங்க அப்பா என்ன வேலை செய்கிறார் என்று நான் சொன்னேன், தள்ளு வண்டியிலே பழம் வியாபாரம் செய்து கொண்டு கூலி வேலைக்கும் போவார் என்று சொன்னேன். என் மகன் படிக்கின்ற பள்ளியிலே அதே ஆசிரியர் கேட்டிருக்கிறார், SRV பள்ளியிலே எங்க அப்பா பேராசிரியராக இருக்கின்றார் என்று. அதே என்னுடைய பையன், மகன், என்னுடைய பேரனோ பேத்தியோ அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று லட்சியத்தோடு என் மகன் செயலாற்றி கொண்டு என்று சொன்னால், என்னுடைய அப்பா பெரிய மருத்துவராக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய நிலை நாளை உருவாகும். நான் சொன்னேன் எங்க அப்பா கூலி வேலை செய்கிறார் என்று. என் பையன் சொன்னான், எங்க அப்பா கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறார் என்று.
அவனுடைய மகன் சொல்லுவான், என் அப்பா மருத்துவராக இருக்கிறார் என்று. இந்த மாற்றம் எதனால் உருவானது என்று சொன்னால், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பாவேந்தர் பாரதிதாசன் இவர்களுடைய கருத்தாக்கத்தினால் கல்வியே சமூக மாற்றத்திற்கான பேர் ஆயுதம் என்கின்ற அந்த சிந்தனையை உள்வாங்கியதனுடைய விளைவு இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது. என்னை அப்பொழுது எங்க அப்பா பேரை சொல்லி சொன்ன அந்த வீடு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்குள் வாத்தியார் பேராசிரியர் வீடு என்று சொல்கிறார்கள், பேராசிரியர் வீடு என்று சொல்கிறார்கள். நாளை டாக்டர் வீடு என்று சொல்வார்கள் என் பையன் வீட்டை பார்த்து. இது இந்த மாற்றம் எப்படி உருவானது? ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சமாவது மாறி இருக்கிறதா அல்லவா? இவர்களுடைய அந்த கருத்தாக்கங்களை எல்லாம், சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இந்த சமூகத்திலே வருங்காலத்திலாவது இந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறி போய்விடும் என்பது நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கண்ட கனவு. அந்த கனவு இந்த தமிழ் சமூகத்தில் மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இந்த மாற்றம் சும்மா வந்துவிடவில்லை என்பது மட்டும்தான் உண்மை. சொல்லுகிறார் பாருங்கள், கடவுள் கடவுள் என்றதற்கும் கதர்கின்ற மனிதர்கள் கடவுள் என்ற நாமன தேயம் கலரிடாத நாளிலும் உடமையாவும் பொதுமையாக உலகு நன்று வாழ்ந்ததாம் கடையர் செல்வர் என்ற தொல்லை கடவுள் பேர் இழைத்ததே என்று பாண்டியன் பரிசிலே வந்து கவிதை வழியாக அந்த சமூகத்தில் நிலவுகின்ற ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் காரணம், ஒரு காரணியாக இந்த சமயம் மதம் என்பதை சொல்கின்றார் பாவேந்தர் அவர்கள். மதம் ஒரு அபின் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். ஆக அந்த கொள்கைகளை உள்வாங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்கின்றார், இந்த உலகத்துல காணப்படுகக்கூடிய ஏற்ற தாழ்வுகளுக்கான ஒரு காரணங்கள்ல சமயமும் மதமும் ஒரு காரணம் என்று சொல்கின்றார். ஆக இவற்றை எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த கொள்கை சித்தாந்தத்திலே சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இங்கே தந்தை பெரியார் அவருடைய அந்த கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட வகையிலே தந்தை புரட்சி கவிஞர் அவர்கள் தம்முடைய கவிதைகளை பாடியிருப்பதை பார்க்கின்றோம். பாண்டியன் பரிசு என்கின்ற அந்த காப்பியத்திலே வீரப்பனுடைய வயலாக சொல்கிறார், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் நமக்கென்று சொல்வார் தம்மை வெருட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று சொல்கிறார். ஆக விடுதலை பெற்றும் நலம் பெறாத நிலையை கூறி வருந்துகின்ற புரட்சி கவிஞர் அவர்கள் ஏழைகளை ஏழைகளாகவே இருக்க செய்யும் எண்ணம், செல்வர்களை விரட்ட பகுத்தறிவாளர்களே வேண்டும், இல்லை என்றால் விடுதலை பெற்றும் ஏழை ஏழையாகவே இருப்பார். இந்த நிலை மாறினால் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த மையம் என்று சொல்கிறார். ஆக இன்றைக்கு இந்த சமூக மாற்றம் மெல்ல மெல்ல வளர்ந்து வருவதை, சமூக மாற்றம் அடைவதை புரட்சி கவிஞர் அவர்கள் தம்முடைய கவிதையிலே எல்லோருக்கும் எல்லாம் என்கிற இடத்தை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இலங்கையிலே ஒரு 5 சகோதரர்கள் அங்கே ஒரு சர்வாதிகார நிலையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அவர்களுடைய சூழல் மக்களுடைய புரட்சியினால் எப்படி அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இடமே தெரியவில்லை. வங்க தேசத்திலே சமீபத்திலே நடந்த மாணவர்களுடைய புரட்சியினால் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. ஆக அதே போலுதான் இன்றைக்கு அடக்குபவர்களை ஒடுக்குபவர்களை முதலாளித்துவம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் ஏழைகளை தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி சாறு பிழிந்து எடுக்கக்கூடிய முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வளர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கின்றோம். சொல்கின்றார், ஏழைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த சமூகம் எத்தில என்ன நடக்கும்? ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டார், ஓடோடிக்கில் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று சொல்கிறார். முதலாளிகளே, ஆதிக்க சக்தி கொண்டவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உழைப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் உங்களுடைய நிலை என்னாகும் என்று.
ஆக எல்லோருக்கும் இந்த பொது உடைமை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த சமூகத்திலே பொது உடைமை சமுதாயம் ஆகும் என்று சொல்கிறார். எல்லோருக்கும் தேசம், எல்லோருக்கும் உடைமையாம், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகுகவே என்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வதை போல எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆக வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிலை என்று பாரதியார் சொன்னதை போல இங்கே சொல்கிறார். எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் ஆக வேண்டும். அந்த உரிமைகளை பெறுவதற்கு இங்கே பொது உடைமை நாடாக பிறகு நடைமுறைப்படுத்தினால் எல்லோரும் எல்லாம் பெறுவார்கள் என்று சொல்கிறார். இந்த வீரத்தாய் காப்பியத்திலே சொல்வதை பார்க்கின்றோம். மற்றொரு புரட்சி கவியில சொல்கின்றார் பாருங்கள். அங்கே உதாரணம் அமுதவள்ளி காதல் புரட்சி கவியிலே மன்னன், அமுதவள்ளியுடைய தந்தையார் மன்னன். ஆக இவர்கள் உதாரணனுக்கும் அமுதவள்ளிக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதலை எதிர்த்து இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கின்றான். அவர்கள் உதாரணம் அமுதவள்ளியும் மக்களிடையே நீதி கேட்கிறார்கள். அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து அந்த மன்னனுடைய ஆட்சியை ஒழிக்கிறார்கள். மக்களாட்சி மலர்கிறது. அதைத்தான் சொல்கிறார், செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே, செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே, நவ இன்றி எய்துதற்கு சட்டம் செய்தார், நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்தது அங்கே என்று சொல்கிறார். ஆக மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி மலர்கின்ற நிலையில் அந்த புரட்சி கவியிலே பாடியிருப்பார். ஆக இன்றைக்கும் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, அங்கே உலக ஒற்றுமைக்கு பொது உடைமை தேவை என்பதை புரட்சி கவிஞர் தம்முடைய கவிதையிலே சொல்கின்றார் பாருங்கள். பொது உடைமை கொள்கையை நிலைநாட்டு நிலைக்கு ஒவ்வொருவரும், மக்கள் அனைவரும் சமமானவர்களே என்கின்ற அந்த உணர்வு ஒவ்வொருடைய மனத்திலும் எழ வேண்டும் என்பதை புரட்சி கவிஞர் முன்வைக்கின்றார். ஆக பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்கிறார்? உலக ஒற்றுமையை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார், தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டென்போன் சின்னதொரு கடுகு உள்ளம் கொண்டோன், சின்னதொரு கடுகு உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று கூறி தூய உள்ளம், அன்பு உள்ளம், பெரிய உள்ளம், தொல் உலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனில் அன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தீர்ந்ததாலே என்று சொல்கிறார். ஆக இந்த தன்னல சிந்தனைகள் மெல்ல மெல்ல நம்முடைய மனதில் இருந்து அகன்று விட்டால் சமூகத்திலும் நாட்டிலும் எவ்விதமான சண்டைகளும் சச்சரவும் இல்லை என்று தீர்வு சொல்கிறார். இந்த சமூகம் போட்டியின்றி பூசலின்றி நடைபெறுவதற்கு புரட்சிக்கு ஒரு அன்றே மிக சிறப்பான தீர்வு சொல்கிறார். ஆக ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றம் முதலில் நம்மிடம் ஒவ்வொருவிடமிருந்து மாற வேண்டும். அவர்தான் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, முதலில் தாம் மாற வேண்டும் என்று சொல்வார்கள். இப்ப நான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் முதலில் மாற வேண்டும். நான் யாரையும் அடிமை என்று எண்ணக்கூடாது. நான் யாரையும் எனக்கு மேலானவர்கள் யார் என்றோ கீழானவர்கள் யார் என்றோ எண்ணக்கூடாது. இந்த நிலை மனதிலே ஒவ்வொருவரிடத்தும் தோன்றிவிட்டால் அனைத்து மனிதர்களையும் மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் இயல்பாகவே உருவாகும். அப்பொழுது எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் சமம், எல்லோரும் மனிதர்கள் என்கின்ற அந்த சிந்தனை இங்கே வெளிப்பட்டு விடும் என்பதைத்தான் இப்படி சொல்லுகின்றார். அந்த அருமையான தீர்வினை சொல்லுகின்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். உலகில் மக்கள் எல்லோரும் சமம் என்பாய், துயர் உணர்ந்தார் உள்ளார் என்று சொல்லிடும் தீயரை தூவென்று உமிழ்வாய் என்று சொல்கிறார். யார் தன்னை மற்றவரை பார்த்து மற்றவர்களை தாழ்வாக எண்ணுகிறார்களோ, நினைக்கின்றார்களோ, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் எண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நீ தூவென்று உமிழ்ந்து விடு என்று பாவேந்தர் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆக இங்கே உலகளாவிய பொதுமை சமுதாயத்தை, பொது உடைமை சமுதாயத்தை இங்கே புரட்சி கவிஞர்கள் முன்வைப்பதை பார்க்கின்றோம். ஆக துயரத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஏழைகள் என்று கூறி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி, தொழிலாளர்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி வாழுகின்றவர்களை காரி உமிழ வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம்
விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சொல்கிறார் உலகம் உன்னுடையது என்ற கவிதையிலே. உலகம் உன்னுடையதுங்கிறார். உலகம் அவருடையது இவருடையது என்றல்ல, உலகம் உன்னுடையது என்ற கவிதை சொல்கிறார். பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து பொதுவில் நடத்து. பிரிவிலை எங்கும் பேதமில்லை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவி என்று சொல்கின்றாரே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதைவிட இந்த சமூகத்தில ஒரு சமத்துவம் நிலவுவதற்கும் எல்லோரும் பொது உடைமை மலர்வதற்கும் வேறு சிந்தனை வேண்டுமா? வேறு சிந்தனை வேண்டுமா? ஆக இப்படி உயர்வு தாழ்வு இல்லாத நிலையை பாடிய புரட்சி கவிஞர்கள் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கைதனை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடி அதை எங்கள் உயிரென்று காப்போம் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அதோடு சொல்கின்றார், இயற்கை அழகில் தன்னை மறந்து பாடுவது கவிஞனுடைய இயல்பு. ஆனால் புரட்சி கவிஞர் அவர்கள் இயற்கையை பற்றி பாடுகின்ற பொழுதும் அங்கே பொது உடைமை கருத்துக்களை பேசுகின்றார். சித்திரை சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று சொல்கிறார். இயற்கையிலும் கூட தோழர்களே, உலக தோழர்களே ஒன்று கூடுங்கள் என்றார் காரல் மார்க்ஸ் அவர்கள். அது அந்த வார்த்தை, இந்த தோழர்கள் என்று சொல்கிற பொழுது இருக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த பேரானந்தம் இருக்கின்றதே, அதை விட வேறு சொல் ஒன்று இருக்க முடியுமா? தோழர்களே. ஆக சித்திரை சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று அந்த இயற்கையை பாடுகின்ற பொழுதும் இங்கே தொழிலாளர் சமூகம் முன்னேற வேண்டும், எல்லாம் இங்கே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்பதை பாடுவதை நம்ம பார்க்கின்றோம். ஆக கவிதையினுடைய போக்கில இருண்ட வீடு, குடும்ப விளக்கு போன்றவற்றையெல்லாம் ஒளியூட்டிய கவிஞர் இங்கே எல்லாருக்கும் எல்லாமும் பெறுகின்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், செப்புதல் கேட்பீர் செப்புதல் கேட்பீர் இந்த சின தொழிலாளர் மிக பலராதலின் கப்பல்களாக இனி தொல்பர்களாக மதித்திட வேண்டாம், இப்பொழுதே நீர் பெரும் இன்பம் விளைந்திட உங்களின் சொத்தை ஒப்படைப்பீரே எங்கள் உடலில் ரத்தம் கொதிப்பேறும் முன்பே என்று சொல்கிறார். தொழிலாளர் பேசுவதாக காட்டுகிறார். இப்பொழுது செப்புதல் கேட்ப இந்த சின தொழிலாளர் ஜெகம் என்ற உலக தொழிலாளர் மிக பலராக இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய எல்லா பொது என்று நாங்கள் போரிடுவதற்கு, நாங்கள் போராட்டம் செய்வதற்கு, நாங்கள் கிளர்ந்து எழுவதற்கு முன்பே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆக ஐயா அவர்கள் சொன்னதை போல இங்கே அந்த உதாரண பாட்டில் கூட நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்த அப்படியே ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுல கூட பாருங்க, நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிதுகூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உன்னை காணும் இன்பம் தானோ என்று இங்கேயும் வறியவர்களை, தொழிலாளர்களை, ஏழைகளுடைய நிலையை, அந்த நிலவின் வர்ணனை பாட்டிலும் கூட இங்கே அவர் இந்த பொது உடைமை சிந்தனையை, உழைக்கின்ற மக்களுடைய, தொழிலாளர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையை படம் பிடித்து காட்டி இருப்பது மிகவும் இங்கே போர் சிறப்புக்கு உரியதாக இருக்கின்றது. அதே போலதான் பாவேந்தர் அவர்களுடைய அங்கே பொது உடைமை கொள்ளும் தமிழை பொதுமையாக பாடியிருக்கிறார், தமிழர் பொதுமையாக பாடியிருக்கிறார், கல்வியை பொதுமைப்படுத்த வேண்டும் பாடியிருக்கிறார், ஆண் பெண் இவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாத நிலை இருக்க வேண்டும் என்று பாடியிருப்பதை பார்க்கின்றோம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, செங்குருதி தன்னில் தனித்தன்மை வேண்டும், சிறிதும் அயலான் கலப்பின்மை வேண்டும் என்று அவர் தம்முடைய கவிதைகளை சொல்கின்றார். அதே போல சொல்கின்றார், தமிழரெல்லாம் தமிழை சார்தல் வேண்டும், தமிழர் அல்லாத தம்மை சார்தல் தீமை தரும் என்று புரட்சி கவிஞர் அவர்கள் தம்முடைய கவிதைகளை இங்கே எடுத்து சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அதே போல எண்ணரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் எம்பிட கேட்டிடல் என்னாலோ
அந்நாள் தான் எமக்கு நன்னாள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆக வந்தவர்கள் வாழ வேண்டும், வந்தவர்கள் வாழ வேண்டும், இருந்தவர்களும் வாழ வேண்டும். வந்தவர்களை வாழ வைத்து விட்டு இருந்தவர்கள் வீழ்ந்து போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே வாழ வந்தவர்கள் எல்லாம் இங்கே இருந்து வாழ்ந்தவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள் என்றும் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த சிந்தனையை பாவேந்தர் அவர்கள் அன்றைக்கே இலைமறை காயாக சொல்லி இருக்கின்றார். ஆக அந்த நிலை வளர வேண்டும், உயர வேண்டும். அதே போன்று சொல்கிறார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க, படிப்பில்லா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பில்லாத நிறைந்த சுடுகாடு என்க, அறிவே கல்வியாம் என்று இருண்ட வீட்டிலே சொல்கிறார். அம்மா அவர்கள் சொன்னார்கள் அங்கே அந்த நள்ளிரவு என்பது, ஆக நள்ளிரவுக்கு அருமையான விளக்கம், ஒளி தரக்கூடியது என்று சொன்னார்கள் அல்லவா. அதே போல அறிவே கல்வியாம் என்று சொல்கிறார். அறிவைத்தான், கல்வியைத்தான், இந்த சமூக மாற்றத்திற்கு கல்வியைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் மிக மிக நுட்பமாக முன்னிறுத்துகிறார். கல்வி இருந்தால் எல்லா மாற்றமும் அடைந்துவிட முடியும் என்கிற சொல்கிறார். இல்லாம எனும்பினி இல்லாமல் கல்வி நலன் எல்லோருக்கும் என்று சொல்லி ஒட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று ஒட்டு முரசே என்று கல்வியை எல்லோருக்கும் பொது உடைமை ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால்தான் அனைவருக்கும் கல்வி. ஆனாலும் கூட இன்றைக்கு சில கல்வி முறைகள் இன்றைக்கு ஏழைகளுக்கு எட்டா கல்வியாகத்தான் இருப்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த நிலையும் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். பெண் சமத்துவம் வேண்டும். மண்ணடிமை பேசும் திருநாட்டில் பெண்ணடிமை தீர்தல் முயற்கொன்பே என்று சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே புரட்சி கவிஞர் சொல்வார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். ஆக ஆண் என்பதை நாணமும் அச்சமும் வேண்டும், பெண்ணுக்கும் வேண்டும் என்று சொல்கிறார். கற்பை எதிர்பார்க்கும் ஆண்கள் பெண்களின் கற்பை அழித்து தெரியலாமா? இன்றைக்கு சோசியல் மீடியா, இன்றைக்கு தொலைக்காட்சிகள் கொடூரமாக இருக்கிறது. உண்மையில செய்திகளை கேட்டாலே மனம் வெதும்புகிறது, மனம் பதவதைக்கிறது. 6 வயது பெண் பிள்ளைகள், 4 வயது பெண் பிள்ளைகள். ஐயையோ, இந்த 21ஆம் நூற்றாண்டு சமூகத்தில் இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு செய்திகளின் வாயிலாக பார்க்கின்றோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். பெண்களிடம் கற்பை எதிர்பார்க்கும் ஆண்கள் பெண்களின் கற்பை அழித்து தெரியலாமா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கற்பு பொதுவென்றோ என்று சொல்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். ஆணுக்கும் பெண் சொல்கிறார். ஆக இங்கே உளமை பொதுமை என்று வருகின்ற பொழுது சொல்கிறார், எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், எல்லாரும் நல்ல இதயம் பொருந்திடுக என்று சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டா கூட எல்லாருக்கும் மனசுல மாற்றம் வந்தாதான், என்னதான் பாடினாலும், என்னதான் பேசினாலும், என்னதான் சட்டம் இயற்றினாலும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனமும் மாறினால்தான் இந்த சமூகத்துல மாற்றங்கள் விரைந்து நடைபெறும் என்பதை எல்லோருக்கும் எல்லா நல்ல இதயம் பொருந்திடுக என்று தம்முடைய கவிதைகளை சொல்கின்றார். ஆக இப்படி புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனார் அவர்கள் இந்த சமூகம் மாற்றம் அடைய வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் நிலவே வேண்டும், சொத்தில் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தம்முடைய கவிதைகளை மிக சிறப்பாக பாடி இந்த சமூக மாற்றத்திற்கு பாவேந்தர் அவர்கள் பாடுபட்டிருக்கின்றார் தம்முடைய கவிதைகளின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய இந்த தலைப்பினை எனக்கு கொடுத்து இங்கே பேசுவதற்கு அனுமதி அளித்த பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களுக்கும், நம்முடைய புரட்சி பாவேந்தர் பேரவை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், இவ்வளவு நேரம் இங்கே இந்த உரையினை கேட்டுக்கொண்டிருந்த அருமை தமிழ் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும், எங்களை நாங்கள் பேசுவதை எல்லாம் ஒளிப்படமும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரபு ஐயா அவர்களுக்கும், பாபு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமிழந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.